நீங்கள் வந்தோன்னு என்ன கேட்டீங்க? தமிழக வெற்றி கழகத்திற்கு சின்ன ஒதுக்கிருக்காங்களா, அதை பற்றி கேட்குறீங்க. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை என்ன பண்ண போகுது? நாம் தமிழர் கட்சி எப்போ மாநாடு வச்சிருக்கு? நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சிட்டிங்களா? நாம் தமிழர் கட்சி எந்த கொள்கையை முன்னெடுத்து வைக்கிறீங்க? இந்த தேர்தலை வென்றா நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த தேர்தலை வெல்லுவீங்களா? இந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் பதில் சொல்லுவோம். நீங்கள் எந்த கேள்வி கேட்குறீங்க அதனால் பதில் சொல்ல முடியும். நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்ன ஒதுக்கீடு கேட்கும்போது நாம் தமிழர் கட்சி வந்து பிப்ரவரி 21 திருச்சியில் மாநாடு போடுது, நாம் தமிழ் கட்சி 234 வேட்பாளர் தேர்ந்தெடுத்தா கிடையாது. நான் கேட்ட கேள்வி நீ பதில் சொல்லணும்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? நீங்க கேட்குறீங்க. உங்களுடைய பேஜ்லயுமே அதிகமா வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது அப்படிலாம் கிடையாது. எல்லா பிரச்சனையும் பேசுறோம், அதோட சேர்த்து இதையும் பேசுறோம். நீங்க வெளியில நிறைய சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா தெரியும், தொடர்ந்து வந்து சீமானா இருக்கட்டும், சாட்டையவர்களா இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து தொடர்ந்து விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி திமுக வந்து தொடர்ந்து விமர்சனம் வச்ச சாட்டையா இருக்கட்டும், இப்போ வந்து தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை திமுக ஆட்சியின் மீதான தவறுகளை தினசரி காணொலி போடுறோம். நேற்று கூட திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறோம். அதே போல் விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் எம்எல்ஏ பாலாஜி வந்து ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்து மிரட்டி பணம் வாங்குறது குறித்து காணொலி நான் இது வெளியிட்டிருக்கிறேன். தமிழ்நாடு ஹவுஸில் வந்து டெல்லியில் ஒரு அதிகாரி 18 ஆண்டுகளாக பணி செய்கிறாரு, ஒரு அதிகாரி 3 ஆண்டுகளுக்கு மேலே பணி செய்யக்கூடாதுங்கிற விதி இருக்குது. இதை தமிழ்நாடு அரசு வந்து அவரை வந்து 18 வருஷம் பணி செய்ய வச்சுங்கிற காணொலி வெளியிட்டிருக்கிறேன். அங்கே விசில் சின்ன வருது, ஒரு செய்தி வருது, அந்த செய்தியின் அடிப்படையில் பேசுகிறோம்.